பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 69வது சங்கீதம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆமென். கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தர் கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கட்டுண்டவர்களை புறக்கணிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதத்தில் பல குணாதிசயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதிலே ஒரு விசேஷித்த குணாதிசயத்தை இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். அழகான வார்த்தை, எளியவர்களின், திக்கற்றவர்களின், ஏழைகளின் ஜெபத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கட்டுண்டவர்களை நான் புறக்கணிக்க மாட்டேன். பிரைஸ் காட். அநேக காரியங்கள் என்னை கட்டி வைத்து விடுகிறது. ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிலருடைய வாழ்க்கையில வியாதிகளும் நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் அநேகருடைய வாழ்க்கையை கட்டி வைக்கிறது. ஸ்தோத்திரம். சாத்தான் தம்முடைய வல்லமைகளை செயல்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையை கட்டி விடுகிறான். ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வல்லமைகள் கட்டுகிறது. மந்திரவாதத்தின் வல்லமைகள், சில மனுஷீக வல்லமைகள் நம்மை நம்முடைய வாழ்க்கையும் கட்டி போட பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, கட்டுண்டவர்களை நான் புறக்கணிக்க மாட்டேன். பிரைஸ் காட். கட்டப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் லைஃப்ல அனுபவிச்சதுதான். நம்ம கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது கட்டவிழ்த்து விடுவதற்கு யாரும் வரமாட்டாங்க. எந்த மனுஷனும் வருவது கிடையாது. உறவினர்களா இருக்கலாம், நம்ம குடும்பத்தாட்களா இருக்கலாம். ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில, ஏதோ ஒரு போராட்டத்துல, நஷ்டத்துல நம்ம கட்டப்பட்ட நிலைமையில இருப்போம் அப்படின்னா, நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு ஒதுங்கி போவதற்கு தான் அநேகர் நினைப்பார்கள். நம்மை புறக்கணிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் அநேகர் நினைப்பார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்னதான் ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாலும் எப்படா நம்மளை புறக்கணிக்கலாம் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனால் ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, நான் எத்தனை ரீதியில் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என் கட்டுகளை அவிழ்க்க, என் கட்டுக்களை பார்த்து என்னை புறக்கணியாத ஒரு நல்ல தகப்பன் எனக்காய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில கேட்கிறீங்களா? ஸ்தோத்திரம். என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு, என் புலம்பலை கேட்பதற்கு, என் அழுகையின் சத்தத்திற்கு பதில் கொடுப்பதற்கு யாருமே இல்லை என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை புறக்கணிப்பது கிடையாது. பிரைஸ் காட். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். பிரைஸ் காட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எந்த மனுஷன் சொல்லுவான்? எந்த அரசியல் தலைவர் சொல்லுவான்? யாருமே வருத்தப்படுறவங்கள வாங்க அப்படின்னு வரவேற்க மாட்டாங்க. யாருக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கும்? யார் பணம் அதிகமா வச்சிருக்கிறாங்களோ, யாருக்கு பதவி இருக்குதோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் எல்லாரும் வரவேற்பார்கள். ஆனால் இயேசு சற்று வித்தியாசமான காரியத்தை செய்கிறார். ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான்களா நீங்க வேண்டாம். ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ஆட்களா அது அல்ல. இங்க ஆண்டவருடைய அந்த 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 குணத்தை பாருங்க, அவருடைய இருதயத்தை பாருங்க. வருத்தத்தோடு இருக்கிறியா? தயவு செய்து நீ ஏன்ட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதே வார்த்தை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழைகளின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவர் புறக்கணிப்பது கிடையாது. கட்டுண்டவர்களை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அதான் அந்த வார்த்தை, கட்டுண்ட தம்முடையவர்களை
Praise God. Hallelujah. நீங்களும் நானும் அவருடைய சொந்த இரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை விலக்கி வாங்கி இருக்கிறபடினால் நீங்களும் நானும் தம்முடையவர்களாய் மாறிவிடுகிறோம். அவருக்கு நீங்களும் நானும் வேற புறஜாதிகள் அல்ல, தம்முடையவர்கள். அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, தம்முடையவர்களை, கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணிக்க மாட்டார். Praise God. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் புறக்கணிக்காத ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். Praise God. யார் உங்களை புறக்கணிக்கலாம்? உங்க குடும்பமோ, நீங்க நம்பினவர்களோ, ஸ்தோத்திரம், நீங்க யார் மேல அதிகமா பாசம் வச்சு அன்பு வச்சீங்களோ, யார் உங்களை புறக்கணிச்சாலும் ஸ்தோத்திரம், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படியே உங்களை அரவணைக்கிற இயேசு இன்றைக்கும் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். Praise God. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? புறக்கணியாத ஒரு தேவன் இருக்கிறார். Praise God. உங்களுக்குள்ள நம்பிக்கை வரட்டும். யார் என்னை ஒதுக்கி தள்ளினாலும், யார் என்னை புறக்கணித்தாலும், சொத்திரம், கட்டுண்ட என்னை புறக்கணியாத என் தகப்பன் இருக்கிறார். சொல்லுங்கள், அறிக்கை செய்யுங்கள். என் குடும்பத்தை சத்துரு சாபத்தினால, பாவத்தினால, மந்திரவாதத்தினால எத்தனை ரீதியில் அவன் கட்டி வைத்திருந்தாலும், நான் கட்டப்பட்ட நிலைமையில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க நம்புங்கள். அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர் புறக்கணிக்க மாட்டார். நீ எந்த கட்டுகள்ல இருந்தாலும் அவர் புறக்கணிக்க மாட்டார். லேகியோன் பிசாசு பிடிச்சவனே சங்கிலிகளினால கட்டி வச்சிருந்தாங்களா கல்லறையில. அங்க போறதுக்கே பயந்தாங்க. யாரும் அவன் பக்கத்துல போக முடியாது. ஏன்னா கல் எடுத்து அவன் கீறி கொள்வானா, எந்த நேரத்துல என்ன செய்வானே தெரியாது. சங்கிலினால கட்டப்பட்டான். நமக்குத்தான், நம்ம தகப்பனுக்கு தான் ஒருத்தர் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தா அவரால் தாங்க முடியாது. அந்த ஒருத்தனுக்காக படவு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த ஊர்ல போய் கால் வைக்கிறார். கால் வைத்து அவன் கட்டி, அவன் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தான். வியாதியோ இல்லை வேற எந்த ஒரு காரியமோ இல்லை, பிசாசினால் கட்டப்பட்டிருந்தான். பிசாசுகளை கர்த்தர் துரத்தி விட்டு அவனை கர்த்தர் விடுதலையாக்கினால் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருந்தான், சாட்சி சொன்னான். நிறைய வார்த்தைகள் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானா? உங்க குடும்பத்துல ஒரு சிலரை பர்டிகுலரா கட்டி வச்சிருக்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளைகளை நான் விட மாட்டேன், நான் அவர்களை புறக்கணிக்க மாட்டேன். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அவன் எந்தெந்த பகுதியெல்லாம் கட்டி வைத்திருந்தானோ அந்த கட்டுக்களை கர்த்தர் அறுக்க போகிறோம். ஏசாயால வாசிக்கிறோம், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் அந்த ஆவி எனக்கு என் மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise God. அந்த ஆவியானவர் என் மேல கொடுக்கப்பட்டதனுடைய ரீசன் கட்டுண்டவர்களை விடுதலையா. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, அல்லது உங்களை சுற்றில் இருக்கிறவங்க யார் எந்த ரீதியில் கட்டப்பட்டு இருந்தாலும் அந்த கட்டை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். Praise God. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நிறைய கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. பவுலும் சீலாவும் சங்கிலியிலே கட்டப்பட்டு இருந்தார்கள். அவருடைய சங்கிலிகள் கலண்டு விழுந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தகப்பனை நோக்கி செபிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இதுவரை மனுஷனால, அசுத்தாவிகளினால எந்தெந்த ரீதியில் கட்டப்பட்டு இருந்தாலும் உங்கள் கட்டுகள் எல்லாம் கலண்டு போக போகிறது. Praise God. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். புறக்கணியாத தகப்பன் இருக்கிறார். அங்க எங்கேயும் போகாதீங்க, தகப்பனிடத்துக்கு வாங்க. லாசரு வெளியில வந்த உடனே ஸ்தோத்திரம், கல்ல புரட்டுங்கள் அப்படின்னாரு. ரெண்டாவது, அவனை சுத்தி இருக்கிற அந்த சீலையை கலட்டுங்கள், அந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள். ஏன்னா ஆண்டவர் கட்டுவதை பிடிக்கவே பிடிக்காது. சீசர்களுக்கு சொன்னார், அங்க போங்க, ஸ்தோத்திரம், வழி அருகே 2 கழுதை கட்டி இருக்கும், கழுதையும் கழுதை குட்டியும் காண்பீர்கள், அந்த கட்டுக்களை அவிழ்த்தி என்கிட்ட கொண்டு வாங்க. அவருடைய தாட்ஸ், அவருடைய ஒரு இதயபூர்வமான ஒரு எண்ணமே, என் பிள்ளைங்க யாரும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. நீங்க எந்த ரீதியில கட்டப்பட்டு இருந்தாலும் அந்த கட்டுக்களை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார். மனுஷன் புறக்கணிக்கிறது போல அவர் புறக்கணிக்க மாட்டார், ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அது கணவன் மனைவி, அது பிள்ளைகள் பெற்றோர், அது கையின் பிரயாசங்கள், தொழில், ஆவிக்கு எந்தெந்த ரீதியில சாபமோ பாவமோ மந்திரவா எவைகள் கட்டி இருந்தாலும் அந்த கட்டு இன்றைக்கு கலண்டு விழப்போகிறது. எத்தனை பேர் செபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? கண்ணை மூடி செபிங்க. Praise God. புறக்கணிக்காத தகப்பன் உன் அருகாமையில் இருக்கிறார். ஆமென். Praise God. புறக்கணிக்காத தந்தை உன் அருகாமையில் இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதத்தை செய்வாராக.
ஜெபிக்க ஆரம்பிங்க. தகப்பனேன்னு கூப்பிடுங்க. கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீங்க கூப்பிடுங்க. கர்த்தர் உன் கட்டுக்களை அவிழ்க்க போகிறார். கழுதைகளின் கட்டுக்களை அவிழ்த்தது போல, பவுலின் சீலாவின் கட்டுக்களை அவிழ்த்தது போல, லேகியனுடைய கட்டுக்களை அவிழ்த்தது போல இப்பொழுதே உன் கட்டுக்கள் கலண்டு விழப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால கட்டுக்கள் கலண்டு விழுவதால் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்களோ, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு விடுதலையாய் கர்த்தர்களை மாற்றுங்கப்பா. செய்வீர் என்று நம்புவோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இருங்கள். நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. இனி நீங்க கட்டப்படல. கர்த்தர் புறக்கணிக்காமல் உங்க கட்டுக்களை அவிழ்த்து விட்டார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய கட்டுக்களை பரலோகம் இன்றைக்கு கட்டவிழ்க்க போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.